கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் பாகத்தை நாம் சிந்திப்பதற்கு கூடி வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த 1 சாமுவேல் 21 அவருடைய வழிகளை நமக்கு கற்றுத் தருவாராக. குறிப்பாக கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாது. அவர் வாக்கு மாறாதவர். அவர் என்ன கட்டளையிட்டாரோ அது நடக்கும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். அவருக்கு போதிக்கத்தக்கவன் யார்? கர்த்தருடைய நேரத்தில் கர்த்தருடைய வேலையை, கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு கர்த்தருடைய விதத்தில், கர்த்தருடைய காலத்தில் நடைபெறுகிறது என்பதெல்லாம் இந்த 1 சாமுவேல் 21 நாம் கற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 21வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து 9வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 21 1-9. தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமெலேக்கினிடத்தில் போனான். அகிமெலேக்கு நடுக்கத்தோடே தாவீதுக்கு எதிர்கொண்டு போய், ஒருவரும் உம்மோடே கூட வராமல் நீர் ஒண்டியாய் வருகிறது என்ன என்று அவனை கேட்டான். தாவீது ஆசாரியனாகிய அகிமெலேக்கை பார்த்து, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டு, நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோடே சொன்னார். இன்ன இடத்திற்கு வரவேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். இப்போதும் உம்முடைய கையில் இருக்கிறது என்ன? 5 அப்பமாகிலும் என்னவாகிலும் இருக்கிறதை என் கையிலே கொடும் என்றான். ஆசாரியன் தாவீதுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த அப்பம் இருக்கிறதே ஒழிய சாதாரண அப்பம் என் கையில் இல்லை. வாலிபர் ஸ்திரீகளோடு மாத்திரம் சேராதிருந்தால் கொடுப்பேன் என்றான். தாவீது ஆசாரியனுக்கு பிரதியுத்தரமாக, நான் புறப்படுகிறதற்கு முன் நேற்றும் முந்தா நாளும் ஸ்திரீகள் எங்களுக்கு விளக்கமாயிருந்தார்கள். வாலிபருடைய அசம்பிகளும் சுத்தமாயிருக்கிறது. இன்றைய தினம் வேறே அப்பம் பாத்திரத்தில் பிரதிஷ்டை பண்ணப்பட்டதினால் இது சாதாரணமாயிற்றே என்றான். அப்பொழுது கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து எடுக்கப்பட்ட சமூகத்து அப்பங்களைத் தவிர வேறே அப்பம் அங்கே இராதபடியினால் ஆசாரியன் அவனுக்கு பரிசுத்த அப்பத்தை கொடுத்தான். அவைகள் எடுக்கப்படுகிற நாளிலே அதற்கு பதிலாக சூடான அப்பம் வைக்கப்படும். சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மேய்ப்பருக்கு தலைவனாயிருந்தான். தாவீது அகிமெலேக்கை பார்த்து, இங்கே உம்முடைய வசத்தில் ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? ராஜாவின் காரியம் அவசரமானபடியினால் என் பட்டயத்தை ஆகிலும் என் ஆயுதங்களை ஆகிலும் நான் எடுத்துக்கொண்டு வரவில்லை என்றான். அதற்கு ஆசாரியன், நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவையிலே சுருட்டி வைத்திருக்கிறது. அதை நீர் எடுக்க மனதானால் எடுத்துக்கொண்டு போம். அதுவே அல்லாமல் வேறு ஒன்றும் இங்கே இல்லை என்றான். அப்பொழுது தாவீது, அதற்கு நிகரில்லை, அதை எனக்கு தாரும் என்றான். இந்த வாசிக்கப்பட்ட இந்த 1 சாமுவேல் 21 முதல் 9 வசனங்களில் இந்த வார்த்தைகளில் எழுதியிருக்கிறதும் இல்லாமல் இதற்கு பின்னாக கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய நியாயத்தீர்ப்பு, கர்த்தர் எப்படி நீதி வழங்குகிறார் அப்படின்றத, அவருடைய அன்பினால் எப்படி நீதி வழங்குகிறார், அதே நேரத்தில் அவருடைய கோபத்தினால் எப்படி நீதி வழங்குகிறார். கர்த்தரை பிரியப்படுத்துகிற போது கர்த்தர் ஒரு விதமான நீதியை வழங்குகிறார். கர்த்தருக்கு கோபத்தை உண்டாக்கும் போது அதற்கு ஒரு விதமான நீதியை கர்த்தர் வழங்குகிறார். தேவ நீதியை நாம் இந்த அதிகாரத்தில் நாம் சிந்திக்க முடியும்.
குறிப்பாக இந்த அதிகாரத்தில் சம்பந்தமில்லாத ஒரு வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த தாவீது இங்கே அரண்மனையை விட்டு யோனத்தான்கிட்ட விடை பெற்று 2 பேரும் உடன்படிக்கை செய்து கொண்டு ஒரு உணர்வு பூர்வமாக 2 பேரும் விடை பெற்று பிரிகிறாங்க. சவுலுடைய மனதை யோனத்தான் மூலமாக தாவீது உறுதி செய்வதோடு சவுலுடைய மனதை யோனத்தானுக்கு தாவீது புரிய வைக்கிறார். சவுல் இதை தான் செய்ய விரும்புகிறார் அப்படின்றத யோனத்தானும் அறிந்து கொள்கிறார். இப்போது இந்த முறை தாவீது அவர் சாமுவேல்கிட்ட போகலை, ராமாவில் இருக்கிற சாமுவேல் கிட்ட போகலை. அதுக்கு பதிலாக அவர் இப்போ யோனத்தான்ட்டையும் கூட இருக்க முடியாது. அவர் எங்கே போகிறாருன்னா நோப் என்கிற ஒரு ஊர். அந்த நோபில் அந்த ஊரில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமேலேக்கினிடத்தில் தாவீது போகிறார். முதல் வசனத்தை வாசித்தீங்கன்னா தாவீது நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமேலேக்கினிடத்தில் போனான் அப்படின்னு வாசிக்கிறோம். பிற்பாடு 10வது வசனத்தில் அங்கே வாசித்தோம்னா தாவீது எழுந்து சவுலுக்கு தப்பி ஓடி காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்தில் போனான் அப்படின்னு வாசிக்கிறோம். நோப் பட்டணத்துக்கு போகும்போது அங்கே ஒரு ஆசாரியனாகிய அகிமேலேக்கு என்கிற ஒரு ஆசாரியனிடத்தில் தாவீது போகிறாரு. பிற்பாடு அங்கே இருந்து அவர் புறப்பட்டு போகிறது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா பெலிஸ்திய நாடு. அதுவும் கோலியாத், காத் பட்டணத்தானாகிய கோலியாத்து எந்த ஊரோ அந்த ஊருக்கு, அந்த ஊரின் ராஜா, காத்தின் ராஜாவாகிய ஆகீசிடத்திற்கே தாவீது சவுலின் கைக்கு தப்பி ஓடுகிற ஒரு சம்பவத்தை நாம் 10வது வசனத்தை ஒட்டி உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். ஆனால் இங்கே இந்த பகுதியில் தாவீதும் இந்த அகிமெலேக்கு என்கிற ஆசாரியனும் பேசிக்கொள்ளுகிற உரையாடல் இதெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் அங்கே ஒரு குறிப்பிட்ட ஒரு வார்த்தை அங்கே ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறாரு. என்னன்னா 7வது வசனம், 1 சாமுவேல் 21:7, சவுலுடைய வேலைக்காரரில் ஏதோமியனாகிய தோவேக்கு என்னும் பேருள்ள ஒருவன் அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். அவன் சவுலுடைய மெய்ப்பருக்கு தலைவனாய் இருந்தான். இந்த 7வது வசனம் பார்த்தீங்கன்னா சமூகத்து அப்பங்களை, கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற சமூகத்து அப்பங்களை அந்த அகிமெலேக்கு என்கிற ஆசாரியன் எடுத்து தாவீதுக்கு கொடுக்க சொல்லி தாவீது கேட்குறாரு. அதுதான் இருக்குது, அதை நான் கொடுக்க முடியும். அதுக்கு நிபந்தனைகள் என்ன? வாலிபர்கள் சுத்தமாக இருக்கணும், சுத்தமாக இருந்தால் ஸ்திரீகளோடு அவங்களுக்கு எந்த ஒரு உடல் உறவு இல்லைன்னா நான் தர முடியும்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லி முடித்து தாவீது 8வது வசனத்தில் வேற உம்மிடத்தில் என்ன இருக்குது, ஒரு ஆயுதம் இருக்கான்னு சொல்லி கேட்குறாரு. பசிக்கு உணவு கேட்குறாரு. ஏன்னா 3 நாள் அங்கே அந்த மாத பிறப்பினுடைய அந்த அமாவாசை விருந்து, அந்த பலி விருந்து, ராஜ போஜனம், அந்த பலி விருந்தில் கலந்து கொள்ளாமல் 3 நாள் அவர் தண்ணி இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் ஒளிந்து இருந்தார். யோனத்தான் அம்புகளை வைத்து அவருக்கு ஒரு விளக்கமாக அவர் தாவீதை தப்பிச்சு ஓட சொல்லி சொல்கிறார். அந்த 3 நாள் ஏற்கனவே அவர் நல்ல உணவு இல்லாமல், குடிக்க தண்ணி இல்லாமல் அவர் மறைந்திருந்தார். இப்போ பசியோடு இருக்கிற தாவீது சாப்பாடு கேட்குறாரு. முதல்ல உடலுக்கு தேவையான உணவு. அடுத்து இந்த ஆசாரியனிடத்தில் அவர் என்ன கேட்குறாரு? உம்முடைய வசத்தில் 8வது வசனம், ஒரு ஈட்டியானாலும் பட்டயமானாலும் இல்லையா? நான் பட்டயத்தை கூட எடுத்துகிட்டு வரல, என்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை, நான் ரொம்ப அவசரமாக வந்தேன், ஏன்னா ராஜாவின் காரியம் அவசரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி அவர் ஏதாவது ஒரு ஆயுதம் இருக்கான்னு கேட்குறாரு. அப்போ அங்கே அகிமெலேக்கு என்கிற அந்த ஆசாரியன், கோலியாத்துடைய பட்டயம் இருக்குது, அதுவும் நீர் கொன்ற கோலியாத்து, பெலிஸ்தியன் ஆகிய கோலியாத்தின் பட்டயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பட்டயத்தை அவர் வாங்கி கொள்கிறார். இதுதான் இந்த 1 சாமுவேல் 21 1 6வது வசனம், 8, 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் நடுவில் 7வது வசனத்தில் ஒரு குறிப்பு அங்கே எழுதப்பட்டிருக்கு. அங்கே
ஏதோமியனாகிய தோவேக்கு என்கிற ஒரு மனிதன், சவுலுடைய வேலைக்காரன், அதுலேயும் குறிப்பாக சவுலுடைய மெய்ப்பருக்கு தலைவனாய் இருந்தவன். அன்றைய தினம்னு பார்த்து அந்த தோவேக்கு என்கிற அந்த மெய்ப்பருக்கு தலைவனான சவுலுடைய வேலைக்காரன் அன்றைக்குன்னு பார்த்து நோபில் அந்த அகிமெலேக்கு என்கிற அந்த ஆசாரியனை சந்திப்பதற்கு அவர் அங்கே வந்திருக்கிறார். ஒருவேளை முந்தன் நாள் தான் பலி விருந்து நடந்தது, அங்கே ராஜ போஜனம் நடந்தது, அங்கே பலி செலுத்தப்பட்டது, சமாதான பலிகள், ஆடுகள் வெட்டப்பட்டிருக்கலாம். அங்கே பலி விருந்து நடந்த இடத்துல முடிந்து அந்த ஆசாரியர் கூட்டத்தில் ஒரு சிலரை கொண்டு வந்து இந்த நோபு பட்டணத்தில் விட்டிருக்கலாம். ஏன்னா அந்த நோபு பட்டணம் எப்படி அழைக்கப்பட்டது? 1 சாமுவேல் 22:19 வாசிக்கிறோம், ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபு அப்படின்னு வாசிக்கிறோம். அந்த பட்டணத்தில் ஆசாரியர்கள் வாழ்ந்து வந்தாங்க. ஆசாரியர்களுடைய குடும்பம், மனைவி, பிள்ளைகள், இவங்கெல்லாம் ஆசாரியர்களுடைய பட்டணம் என்றே அந்த நோபு பட்டணம் அழைக்கப்பட்டது. பலி விருந்துக்கு ஒருவேளை இந்த நோபு பட்டணத்தில் இருந்த ஆசாரியர்கள் அந்த ராஜ விருந்துக்கு, அந்த 3 நாள் அமாவாசை பலி விருந்துக்கு வரவழைக்கப்பட்டிருக்கலாம். அவங்கள கொண்டு வந்து திரும்ப அந்த நோபு பட்டணத்திற்கு இந்த தோவேக்கு என்கிற இந்த மெய்ப்பருக்கு தலைவனான இந்த ஏதோமியன் அவனுடைய ரதத்தில் கொண்டு வந்து திரும்ப விட்டிருக்கலாம். அல்லது அந்த ஆசாரியர்களிடத்தில் ஆடுகளை, ராஜாவினுடைய ஆடு மந்தையிலிருந்து ஆடுகளை கொண்டு வந்து ஆசாரியர்களுக்கு பலி செலுத்துவதற்கு நோபு பட்டணத்திற்கு கொண்டு வந்திருக்கலாம். பலி செலுத்துகிற பலி ஆடுகளை கொண்டு வந்திருக்கலாம். ஸோ மெய்ப்பர்களுக்கு தலைவனான இந்த ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்களுடைய பட்டணமாகிய நோப் என்கிற பட்டணத்திற்கு ஒரு ராஜ வேலையாக, அதுவும் குறிப்பாக மெய்ப்பருக்கு தலைவனாக இருந்ததுனால ஆடுகளை பலி செலுத்துகிற அந்த ஒரு காரியமாக பேசுவதற்கு அவர் வந்திருக்கலாம். ஆனால் அதில் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கு, அன்றைய தினம் அங்கே நோபு என்கிற பட்டணத்திலே இந்த ஏதோமியனாகிய சவுலுடைய வேலைக்காரனாகிய தோவேக்கு, சவுலுடைய மெய்ப்பருக்கு தலைவனாய் இருந்தவன், அன்றைய தினம் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் வந்திருந்தான்னு போட்டு மட்டும் இல்லை, தடைப்பட்டிருந்தான். அங்கே நோபு பட்டணத்திலிருந்து அவர் ஏற்கனவே போயிருந்திருக்கணும். தாவீது நோபு பட்டணத்துக்கு வரத்துக்கு முன்னாலேயே, முந்தின நாளே ஒருவேளை இந்த தோவேக்கு போயிருக்க வேண்டும். நோபிலிருந்து வந்த வேலை முடிஞ்சு போயிருக்கணும். ஆனால் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் தடைப்பட்டிருந்தான். ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே அவருடைய பயணம் நோபு பட்டணத்திலிருந்து கிபியாவுக்கு, சவுலுடைய அரண்மனைக்கு அங்கே திரும்பி செல்வதற்கு அங்கே அவருடைய பயணம் தடைப்பட்டிருக்கு. நோபிலிருந்து கிபியாவுக்கு போக முடியல. ஒருவேளை அவருக்கு வியாதி வந்திருக்கலாம், அல்லது சீதோஷ்ண நிலைகள் சரியில்லாமல் இருந்திருக்கலாம். வந்த ரதம் அது ஏதாவது பழுதாயிருக்கலாம். என்ன காரணம்னு தெரியல. ஆனால் அங்கே தோவேக்கினுடைய ரிட்டன், கிபியாவுக்கு திரும்புகிற, அரண்மனைக்கு திரும்புகிற அந்த பயணம் தடைப்பட்டிருக்கு. இது எதற்காக ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார்? தாவீதினுடைய இந்த வனவாசம், தாவீதினுடைய இந்த தப்பி ஓடுகிற இந்த ஓட்டத்திற்கும், அகிமேலேக்கு என்கிற ஆசாரியனை நோபு பட்டணத்தில், ஆசாரியர்களுடைய பட்டணமாகிய நோபில் தாவீது அகிமேலேக்கு சந்தித்து பேசுகிற இந்த காரியத்திற்கும், இந்த தோவேக்கினுடைய பயணம் தடைப்பட்டதற்கும் சம்மதம் என்ன? எதற்காக இந்த பயணத்தை கர்த்தர் தடை பண்ணினார்? ஆனால் இதனுடைய விளக்கத்தை நம்ம புரிந்து கொள்ளணும்னா கொஞ்சம் நாம் 1 சாமுவேல் 2வது அதிகாரம், 3வது அதிகாரம், 4வது இந்த அதிகாரங்களை கொஞ்சம் அந்த பக்கம் போனால் தான் நம்ம இதை விளங்கி கொள்ள முடியும். இந்த இடத்துல குறிப்பாக 1 சாமுவேல் 21 தாவீது பார்த்தீங்கன்னா அவர் பொய் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவர் மோசடி செஞ்சார்னு சொல்ல முடியாது, ஆனால் ஏமாற்றுகிறார். பொய், ஏமாற்றுதல், மோசடி செய்தல், இதெல்லாம்
வித்தியாசமான அர்த்தத்தை சொல்லுது. ஒரு நபர்கிட்ட பொய் சொல்றது, உண்மையை மறைப்பது அல்லது ஏமாற்றுவது, அது இன்னொரு அர்த்தமாகுது. மோசடி செய்தல்னு சொல்லும்போது அவங்களுக்கு கெடுக்கிறதுக்கு, தீங்கு இழைப்பதற்கு செய்கிற ஒரு சூழ்ச்சி. ஆனால் இங்கே தாவீது மோசடி எதுவும் பண்ணல, ஆனால் பொய் சொல்றாரு, ஏமாற்றுறாரு. என்ன பொய் சொல்றாரு? அகிமேலேக்கின் இடத்துல போய் அவர் என்ன சொல்றாரு? 2வது வசனத்துல, ராஜா எனக்கு ஒரு காரியத்தை கட்டளையிட்டார். சவுல் ராஜா தாவீதிட்ட ஏதாவது ஒரு கட்டளை கொடுத்தாரா? இல்லை. நான் உன்னை அனுப்பின காரியமும் உனக்கு கட்டளையிட்டதும் இன்னதென்று ஒருவரும் அறியாதிருக்க வேண்டும் என்று என்னோட சொன்னார். 2வது பொய். இது ஒரு அரச ஆணை, அதே நேரத்தில் இது ஒரு ரகசிய ஆணை, யாருக்கும் தெரியாத ஒரு சீக்ரெட்டான ஒரு ஆர்டர். இன்ன இடத்திற்கு வர வேண்டும் என்று சேவகருக்கு சொல்லியிருக்கிறேன். நான் தனியாக வந்திருக்கிறேன், ஆனால் என் கூட சில சேவகர்களை இந்த இடத்துக்கு வரணும்னு நான் சொல்லியிருக்கிறேன், இந்த ஸ்பாட்டுக்கு, இந்த லொக்கேஷனுக்கு. இப்படி அடுக்கடுக்கா அவர் பொய் சொல்றாரு. இங்கே தான் நாம் தாவீதும் ஒரு மனிதன் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். பத்சேபாளிடத்தில் அவர் செய்த பாவம் அப்படின்றது அது ஒரு உச்சக்கட்ட பாவம், மோசமான பாவம். ஆனால் 10 கற்பனையில் சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தில் இதுவும் அந்த 10 கட்டளையில் வருகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம். என்னது? யாத்ராகமம் 20வது அதிகாரம். யாத்ராகமம் 20வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. அதாவது பொய் சொல்லுவது அப்படின்னு சொல்றது அது ஒரு பாவம். அதாவது இந்த 10 கற்பனையில் நம்ம வாசிக்கிறது என்ன? கொலை, களவு, பொய். ஒரு எழுத்தாளர்கிட்ட கேட்டாங்களாம், பொய், அந்த கொலை, களவு, பொய்யில் எது ரொம்ப கொடியது அப்படின்னு கேட்டதுக்கு அந்த ஒரு எழுத்தாளர் சொன்னாராம், பொய் சொல்றது தான் மகா கொடியதுன்னு சொன்னாராம். ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டாங்க. கொலை, களவு, பொய், இது மூணுத்துல எது ரொம்ப பெருசுன்னு கேட்டா பொய் தான் ரொம்ப பெருசுன்னு ஏன் சொல்றீங்கன்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், ஒரு பொய் கொலையும் செய்யும், களவையும் மறைக்கும். ஒரு பொய் சொல்றது ஒரு கொலையையும் செய்ய வைக்கும், ஒரு பொய் கொலை செய்ய வைக்கும். அதே நேரத்தில் ஒரு பொய் திருட்டையும் களவையும் மறைக்கும். அதே பேர் சில பேர் சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணத்தை செய்யலான்னு. அது பொய் சொல்லி கல்யாணம் செஞ்சு வைக்கிறது இல்லை, 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணம் செய்து வைக்கிறது. அந்த போய் சொல்றதை தான் சில பேர் மருவி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைக்கிறதுன்னு சொன்னதாக நான் புரிந்து கொள்கிறேன். அது 1000 பேருக்கு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதில்ல, 1000 பேருக்கு போய் சொல்லி கல்யாணத்தை செய்து வைப்பது. புதிய ஏற்பாட்டில் நாம் வாசிக்கிற எபேசியர் 4:25 நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை களைத்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவுள். இங்க தாவீது பொய் சாட்சி எதுவும் சொல்லல, பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லல, ஆனால் தன்னுடைய மனசாட்சிக்கு விரோதமாக பொய் சொல்லுகிறார். அவர் அவர் வாயில பொய் வருது. இதெல்லாம் தாவீதினுடைய வாழ்க்கையில அவரும் ஒரு மனிதன் அப்படின்றத நாம கவனிக்க முடியும். ஒருவேளை இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க, ஒருவேளை இங்க யாருமே தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் ஒரு முறை கூட பொய்யே சொல்லல அப்படின்னு நீங்க யாராவது இருந்தீங்கன்னா, நீங்க இந்த கூட்டத்தினுடைய முடிவில் ஜெபிக்கும்படி வாங்க. அதாவது எனக்காக நீங்க ஜெபிக்கும்படி உங்ககிட்ட நான் ஜெபிச்சுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா வாழ்நாள் முழுவதிலும் ஒரு முறை கூட பொய்யே சொல்லாத ஒரு நபர் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட தான் நாம தலையை கொடுத்து ஜெபத்தை, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும். ஸோ அதனால இங்க நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறவர்கள். இங்க வேதத்துல தாவீது இந்த ஒரு நல்ல ஒரு மெய்ப்பனாக, இந்த கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனாக, அவர் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனாக, அவர் கரடியையும் சிங்கத்தையும் அந்த சிங்கத்தின் கரடியின் வாயிலிருந்து ஆடுகளை காப்பாற்றியவராக, பெற்றோருக்கு தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக, அவர் அரண்மனையில் ராஜாவுக்கு கீழ்ப்படிந்தவராக, ராஜாவினுடைய சவுல் ராஜாவினுடைய
பிணி நீங்குவதற்கு அவர் வந்து ஒரு கீத வாத்தியம் அவர் வந்து வாசிக்கிறவராக அழைக்கப்பட்டுறாரு. அதுக்கு பிற்பாடு அவர் வந்து கோலியாத்து கொள்றாரு விசுவாச வீரராக. இப்படிப்பட்ட ஒரு நல்ல காரியங்களை தான் நம்ம இதுவரைக்கும் தாவீதினுடைய வாழ்க்கையில நாம தியானித்தோம். ஆனா இங்க நாம இந்த 21வது அதிகாரத்துல தான் முதல் தாவீதினுடைய நெகட்டிவ் சைடு முதல் அவருடைய வாழ்க்கையில காணப்படுகிற ஒரு குறை என்ன, ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அவர் பொய் பேசுறார். ஸோ இங்க இதை குறித்து ஒரு புத்தகத்தில் நான் வாசித்தேன். அதாவது அடக்குமுறை ஒரு அறிவாளியை கூட முட்டாள்தனமாக செய்ய வைத்துவிடும். Oppression makes a wise man do foolishly. பிரெஞ்சில் சொல்லணும்னா l'oppression pousse un homme sage à faire des bêtises. அந்த ஒப்ரெஷன் என்கிற அந்த ஆப்ரேஷன், அந்த அடக்குமுறை, ஒரு பீர் ப்ரெஷர், நம்ம ஒரு இடத்துல அடக்கப்படுகிறோம், நெருக்கப்படுகிறோம் அப்படின்னா ஒரு வைஸ் மேன் கூட, ஒரு அறிவாளி கூட அங்கே முட்டாள்தனமாக செய்து விடுகிறதற்கு வாய்ப்பு உண்டு. இன்னொரு விதத்தில் சொல்லணும்னா பிரச்சனைகள் தான் நம்முடைய சோதனைகள். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு வருகிற பாடுகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள் தான் நமக்கு வருகிற சோதனைகள். பிரச்சனைகளுக்கு இன்னொரு பேர் வைக்கணும்னா சோதனைகள், ட்ரபிள்ஸ்க்கு இன்னொரு பேர் டெம்டேஷன்ஸ், அல்லது சோதனைகளுக்கு இன்னொரு பேர் பிரச்சனைகள். ஸோ இந்த பிரச்சனைகள் தான் நம்மளை என்ன செய்யுது, அதில் நம்மளை சிக்க வைத்து பாவம் செய்வதற்கு இழுக்கப்படுகிறோம். இந்த பிரச்சனைகளை சோதனையாக பார்த்து அந்த சோதனைகளில் சிக்குண்டு பாவம் செய்து விடாதபடிக்கு நமக்கு வருகிற நெருக்கங்கள், பாடுகள், அதில் நம்ம ரொம்ப கவனமாக இருந்தோம்னா, இதை ஒரு சோதனையாக பார்க்க ஆரம்பித்தோம்னா தான் நம்ம பாவம் செய்ய மாட்டோம். இதெல்லாம் சோதனை இல்லை, இது ஒரு நெருக்கம், இது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை தான் நம்மளுக்கு கோபத்தை தருது, பொய் சொல்ல வைக்குது, நம்ம கர்த்தரை பிரியப்படுத்தாமல் அவருக்கு விரோதமாக சிந்திக்க, செயல்பட தூண்டி விடுகிறது. நம்முடைய தேவன் சத்தியமான தேவன், அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனுபுத்திரர் அல்ல. ஸோ நம்முடைய இந்த வேத பாடத்தில் 1 சாமுவேல் 21வது அதிகாரத்தில் குறிப்பாக தாவீதுடைய வாழ்க்கையில் அவர் முதல் பொய் சொல்லுகிறவராக, அவருடைய வார்த்தையில் பொய்யின் நாவு காணப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அவர் அடுக்கடுக்காக இவ்வளவு பொய் சொல்கிறார். இந்த பொய் சொல்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் தாவீது இந்த அகிமெலேக்கு என்கிற இந்த ஆசாரியனிடத்தில் பொய் சொல்ல வேண்டும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் நிதானமாக புரிந்து கொள்ளணும்னா, இந்த அகிமெலேக்கு யார் அப்படின்னா, நம்ம 1 சாமுவேல் 14வது அதிகாரத்துக்கு நம்ம போகணும். 1 சாமுவேல் 14வது அதிகாரம். இங்கே ஏற்கனவே அகியா என்கிற ஒரு ஆசாரியனை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்த அகியா. இந்த அகியா யார்? இந்த அகியா ஏற்கனவே அவர் சவுல் ராஜாவினுடைய ஒரு ஆவிக்குரிய ஆலோசகராக அவர் மாறிடுறார். சாமுவேல் தீர்க்கதரிசி, நியாயாதிபதி சவுலை விட்டு அவர் விலகி போனதுக்கு பிற்பாடு சவுலுக்கு ஒரு ஆலோசனைக்காரர், குறிப்பாக ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர் தேவைப்படும் போது சவுல் என்ன பண்ணுறாருன்னா, இந்த ஆசாரியனாகிய அகியாவை தனக்கு ஒரு ஆலோசகனாக, ஏபோத்தை தரித்திருக்கிற இந்த ஆசாரியனை தன்னுடைய ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலராக தெரிந்து கொள்கிறார். இந்த அகியா என்கிற இந்த ஆசாரியன் யார்? 1 சாமுவேல் 14:3 நம்ம வாசிக்கிறோம். சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாய் இருந்த, இந்த சீலோ பட்டணத்தில் தான் ஏலி இருந்தார். ஏலியோடைய பிள்ளைகள் ஓப்னி, பினேகாஸ் இருந்தாங்க. இந்த சீலோவில் தான் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அங்கே தான் ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அங்கே தான் சீலோவுக்கு ராமாவிலிருந்து அங்கே அன்னாள் வந்து ஜெபம் பண்ணாங்க. சாமுவேலை அவங்க பிரதிஷ்டை செய்து அவங்க அங்கே ஏலிகிட்ட விட்டுட்டு போனாங்க. அந்த சீலோவிலே கர்த்தருடைய ஆசாரியனாக இருந்த ஏலியின் குமாரனாகிய பினேகாசுக்கு பிறந்த
இக்கபோத்தின் சகோதரனும் அகிதூபின் குமாரனுமாகிய அகியா என்பவன் ஏபோத்தை தரித்தவனாய் இருந்தான். யோனத்தான் போனதை ஜனங்கள் அறியாதிருந்தார்கள். இப்போ இந்த அகிதூபின் குமாரனாகிய அகியா, அகிதூப் யாருன்னு சொன்னா இக்கபோத்தின் சகோதரன். இக்கபோத் யாரு? இக்கபோத் பினேகாசினுடைய மகன். ஏலியினுடைய 2 ஆண் பிள்ளைகள் ஓப்னி பினேகாஸ் யுத்தத்தில் பெலிஸ்தர்களோடு யுத்தத்தில் உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வரும்படி கேட்டுக்கொள்றாங்க இஸ்ரவேல் மக்கள். அப்போ இஸ்ரவேல் பெட்டியும் பிடிபட்டு போகிறது. அங்கே ஓப்னி பினேகாஸ் 2 பேரும் அங்கே கொல்லப்படுறாங்க. கர்த்தருடைய மகிமை இஸ்ரவேலை விட்டு நீங்கிற்று அப்படின்னு சொல்லி பினேகாசனுடைய மனைவி குனிந்து பிரசவித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு பினேகாசனுடைய மனைவி வைத்த பேர் தான் இக்கபோத். இந்த இக்கபோத் சாகும் தருவாயில பினேகாசனுடைய மனைவி பெற்றெடுத்தாங்க. அப்படின்னா இக்கபோத்துக்கு அடுத்து பிள்ளைகள் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனா பினேகாசுக்கு ஏற்கனவே ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை யாருன்னா இக்கபோத்தின் சகோதரனாகிய அகிதூப். அப்படின்னா அகிதூப் தான் அண்ணன். பிற்பாடு இக்கபோத்து பிறக்கிறார். இக்கபோத்தை குறித்து நமக்கு பெருசா வேதத்துல எந்த குறிப்பும் இல்லை. ஆனா இக்கபோத்தினுடைய சகோதரனாகிய அகிதூப் அல்லது இக்கோதோப்பின் அண்ணனாகிய அகிதூப், இந்த அகிதூப்புக்கினுடைய பிள்ளைகளை குறித்து நாம் வாசிக்கிறோம். இவங்க யார்? இந்த அகிதூப், அகிதூப்பும் இக்கபோத்தும் அண்ணன் தம்பி. இவங்க 2 பேரும் பினேகாசனுடைய பிள்ளைகள். அப்படின்னா ஏலியினுடைய பேர பிள்ளைகள். இந்த அகிதூப் ஏலியின் பேரன், பினேகாசனுடைய மகன். இந்த அகிதூப்பின் குமாரனாகி அகியா சவுலுடைய ஆலோசனைக்காரனாக அல்லது ஆவிக்குரிய ஆலோசனைக்காரனாக சாமுவேலுக்கு அடுத்து சவுல் தெரிந்து கொள்றார். இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கும், அகிதூப்பின் குமாரனாகிய அகியா. இப்போ இந்த தாவீது ஆசாரியருடைய பட்டணமாகிய நோபுக்கு அங்க அகிமேலேக்கு என்கிற ஆசாரியனை சந்திக்கிறார் இல்லையா? இந்த அகிமேலேக்கு யாரு அப்படின்னு கேட்டா 1 சாமுவேல் 22வது அதிகாரம். இந்த 1 சாமுவேல் 22வது அதிகாரத்துல இங்க ஏற்கனவே இந்த சவுலுடைய வேலைக்காரனாகிய இந்த ஏதோமியனாகிய தோவேக்கு அந்த நாளில் தடைப்பட்டு அந்த இடத்துல இருந்ததுனால இந்த தோவேக்கு பிற்பாடு சவுல் கிட்ட தாவீது அகிமேலேக்கு இடத்துல வந்ததும் அந்த காரியத்தை சவுல்கிட்ட அவர் கொண்டு போய் அவர் போய் சொல்றார், மாட்டி விடுறார். அப்ப என்ன சொல்றாரு பாருங்க, 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 9ல இருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சவுலின் ஊழியக்காரரோடு நின்ற ஏதோமியனாகிய தோவேக்கு பிரதியுத்தரமாக ஈசாயின் மகனை நோபில் இருக்கிற அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கு இடத்தில் வர கண்டேன். அப்ப இந்த அகிமேலேக்கு யாரு? அகிதூபின் குமாரன். அப்ப ஏற்கனவே அகியா அகிதூபின் குமாரன் என்று அழைக்கப்பட்டார். அப்படின்னா ஏலியினுடைய பேரனாகிய அகிதூப், அந்த பேரனுடைய மகன் அகியா. அப்படின்னா ஏலியினுடைய கொள்ளு பேரன் தான் அகியா. அந்த அகியா சவுலுக்கு ஒரு ஏபோத்தை தரித்திருக்கிற ஒரு ஆசாரியனாக, சவுலுடைய ஒரு ஆவிக்குரிய ஆலோசகனாக சாமுவேலுக்கு பதிலாக சவுல் தெரிந்து கொண்டார். ஆனா இந்த அகியாவுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் யாருன்னா இந்த அகிமேலேக். இவர் நோப் என்கிற பட்டணத்தில் இருக்கிறார். இவரும் அகிதூபின் குமாரன் தான். இப்ப தாவீது ஏன் அகிமேலேக்கின் இடத்துல பொய் சொன்னார்னா, ஏற்கனவே அகியா சவுளுடைய தோழனாக, சவுலுக்கு ஒரு ஆலோசனைக்காரனாக மாறிட்டார். ஒரே அப்பாவுடைய பிள்ளைகள், அகிதூபின் பிள்ளைகள் தான் அகியாவும் அகிமேலேக்கும். அப்போ இவங்க 2 பேரும் சகோதரர்களா இருக்கிறதுனால அகிமேலேக்கின் இடத்துல நான் ராஜாவுக்கு பயந்து போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா, அகிமேலேக்கு போய் அகியாட்ட சொல்லி அதனால சவுல் ராஜாக்கு தெரிந்து விடுமோ அப்படின்றதுனால ஒருவேளை தாவீது அகிமேலேக்கின் இடத்தில் தன்னுடைய பாதையோ தன்னுடைய யோசனைகளையோ வெளிப்படையாக பேசாமல் இருந்திருக்கலாம். இது ஒரு சிந்தனை. ஏன்னா 2 பேருமே அகிதூபின் குமாரர்கள். 11வது வசனத்திலையும் வாசிக்கிறோம், 1 சாமுவேல் 22:11. அப்பொழுது ராஜா அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கு என்னும் ஆசாரியனையும் நோபில் இருக்கிற அவன் தகப்பன் வீட்டாராகிய எல்லா ஆசாரியரையும் அழைப்பித்தான். அவர்கள் எல்லாரும் ராஜாவின் இடத்தில் வந்தார்கள். அப்பொழுது சவுல்
எப்படி அகிமேலேக்கு கூப்பிடுறாரு? அகிதூபின் குமாரனே கேள் அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. ஸோ ஏற்கனவே இந்த அகிமேலேக்கினுடைய சகோதரனாகி அகியா தன்னோடு கூட இருக்கிறார். ஆனால் இங்கே அகிமேலேக்கின் இடத்துல இங்கே தாவீது வந்துட்டு போயிருக்கிறான் அப்படின்ற செய்தியை இந்த தோவேக்கு கொண்டு போய் சவுல்கிட்ட சொன்னதுனால சவுல் கூப்பிட்டு விசாரிக்கிறார் அகிமேலேக்கு. இப்போ 2 பேரும் அண்ணன் தம்பின்றதுனால, அகிமேலேக்கும் அகியாவும் அண்ணன் தம்பின்றதுனால தான் தாவீது அகிமேலேக்கின் இடத்தில் தன்னுடைய மனதை திறந்து பேசாமல் இருந்திருக்கலாம். அதனால் அவர் அங்கே பொய் சொல்லி விடுகிறார். ஆனால் அங்கே அவர் வந்த நோக்கம் எதற்கு வந்தார்? அங்கே 22வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம். தோவேக்கு சொல்கிறார், இவன் அவனுக்கு கர்த்தரிடத்தில் விசாரித்து அவனுக்கு வழிக்கு போஜனத்தை கொடுத்து பெலிஸ்தனாகிய கோலியாத்தின் பட்டயத்தையும் அவனுக்கு கொடுத்தான். அங்கே பட்டயத்தை வாங்கினது உண்மைதான், சாப்பிட்றதுக்கு போஜனத்தை அகிமேலேக்கின் இடத்திலிருந்து தாவீது வாங்கினது உண்மைதான். ஆனால் அகிமேலேக்கு தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்ததாக தோவேக்கு சொல்றாரு. அப்படி ஒரு சம்பவம் நடக்கல. ஏன்னா தாவீது அகிமேலேக்கின் இடத்துல கர்த்தரிடத்தில் விசாரிக்க சொல்லி கேட்கல. என்னன்னு சொல்லி விசாரிக்க சொல்றது? சொன்னாதானே ஜெபிப்பாங்க, சொன்னாதானே அதுக்கான ஆலோசனை சொல்ல முடியும். தாவீது அகிமேலேக்கின் இடத்துல தன்னுடைய குறையையோ தேவையையோ கஷ்டத்தையோ எதையுமே அகிமேலேக்கின் இடத்துல பகிர்ந்து கொள்ளல. அகிமேலேக்கும் கர்த்தரிடத்துல விசாரிக்கல. ஆனா அங்க சொல்லப்படுறது என்ன? அகிமேலேக்கு தாவீதுக்காக கர்த்தரிடத்தில் விசாரித்தான். திரும்பவும் நம்ம அதை வாசிக்கிறோம் 15வது வசனத்துல, இன்றைய தினம் அவனுக்காக தேவ சந்நிதியில் விசாரிக்க தொடங்கினேனோ அப்படின்னு அகிமேலேக்கே சொல்றார் ராஜாவாகிய சவுலை பார்த்து. நான் எங்க போய் தாவீதுக்காக கர்த்தரிடத்துல விசாரித்தேன், நான் அப்படிலாம் ஒன்றும் விசாரிக்கல அப்படின்றார். ஸோ இந்த வசனங்களின் அடிப்படையிலிருந்து நாம என்ன விளங்கி கொள்றோம்? தாவீது பொய் சொன்னதற்கு, ஏமாற்றியதற்கு, ஒரு ஆசாரியனை ஏமாற்றியதற்கு காரணம் என்ன? தன்னுடைய மனதை என்னதான் அவருடைய நெருக்கத்தின் நேரத்தில் அவர் ஒரு ஆசாரியனிடத்தில், கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரத்தில், அது தேவனுடைய ஊழியர்களிடத்தில் அவர் ஏன் தேடி வந்திருப்பார்? அது நல்ல விஷயம்தான், கர்த்தரிடத்தில் வருவது, தேவ ஊழியர்களிடத்தில் வருவது. ஆனால் உடன்படிக்கை பெட்டி இல்லை. உடன்படிக்கை பெட்டி 1 சாமுவேல் 6வது அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அது பிடிப்பட்டது பெலிஸ்தியர்கள் மூலமா. பிற்பாடு அவங்க என்ன பண்றாங்க? கீரியாத்தியாரீமின் குடிகளிடத்துல ஆட்களை அனுப்பி பெற்றுக்கொள்ளும்படி சொல்றாங்க. 1 சாமுவேல் 7வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல வாசிக்கிறோம். கீரியாத்தியாரீமின் மனுஷர் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபினதாபின் வீட்டிலே கொண்டு வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியாசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள். பெட்டி கீரியாத்தியாரீமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். ஸோ 20 வருஷம் 20 இயர்ஸ் கீரியாத்தியாரீமிலே அங்க எலியாசார் வீட்டில் அங்கே தான் பெட்டி, உடன்படிக்கை பெட்டி, சீலோவில இருந்த பெட்டி, சாமுவேல் பிள்ளையாண்டானா இருந்தபோது இருந்த பெட்டி, அது ஓப்னி பினேகாஸ் யுத்தத்தில் சாகும்போது பிடிப்பட்ட பெட்டி, 20 வருஷமா அங்கே கீரியாத்தியாரீமில் தான் இருக்குது. ஆனால் இந்த நோபில, இந்த ஊரில் இங்கே அகிமேலேக்கு அவங்க கூட இருந்த ஆசாரியர்கள் எத்தனை பேர் இருந்தாங்க? 1 சாமுவேல் 22 நம்ம வாசிக்கிறோம். ஏறக்குறைய 85 பேர் அங்கே இருக்கிறாங்க. அந்த 85 பேர் ஆசாரியர்கள் அந்த 22வது அதிகாரத்தில் அதை வாசிக்க முடியும். அந்த அவ்வளவு பெரிய கூட்டம் அங்கே ஆசாரியர்கள் அங்கே இருக்கும்போது அங்கே உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஆனால் ஏபோத்தை தரித்திருந்தாங்க. ஆனால் இந்த அகிமேலேக்கு இந்த ஏலியினுடைய கொள்ளுப்பேரனாக இருந்தார். இந்த இடத்துல தேவ நீதி வழங்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை தாவீதினுடைய தப்பிச்சு ஓடுற ஓட்டம், பசிக்கு சாப்பாடு கேட்டது, பிற்பாடு அவர் தனியாக வரல, அவர் கூட ஒரு கூட்டமே வந்திருக்கிறாங்க. ஏன்னா அதை அகிமேலேக்கே சொல்கிறார், பரிசுத்த அப்பந்தான் இருக்குது, ஆனால்
உங்கள் கூட இருக்கிற வாலிபர்கள் ஸ்திரீகளோட மாத்திரம் சேராதிருந்தால் நான் கொடுப்பேன் அப்படின்னு 1 சாமுவேல் 21:4 சொல்கிறாரு. தாவீதும் இல்லை வாலிபர்களும் அவங்களுடைய அசம்பிகளும் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இந்த இடத்துல தாவீதோடு கூட வாலிபர்கள் வராங்க. இந்த வாலிபர்கள் யார், எங்கே, எப்படி வந்து சேர்ந்தாங்க? ஏன்னா யோனத்தானும் தாவீதும் பேசி கொண்டு போது அங்கே தாவீதோடு ஒரு கூட்டம் இருந்த மாதிரி எதுவும் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் தாவீதோடு ஒரு சின்ன ஒரு கூட்டம் வந்து சேர்றாங்க. அதுவும் வாலிபர்கள் தாவீதோடு இருக்கிறாங்க. அதை நம்ம வாசிக்கிறோம். பசியோடு இருக்கிறாங்க, சாப்பாடு கிடைக்குது, கோலியாத்துடைய பட்டயத்தை கேட்டு வாங்கிக்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக இந்த அகிமேலேக்கு சேர்ந்த ஒரு அந்த அந்த குடும்பத்தினர் அவங்க எல்லாரும் சவுல் வந்து கொன்று போடுறார். தாவீதினுடைய ஒரு பொய், அவர் உண்மையை சொல்லியிருந்தாருன்னா அங்கே அகிமேலேக்கு கர்த்தரிடத்துல விசாரித்து சொல்லியிருப்பார். ஆனால் அவர் சொன்ன பொய், அந்த பொய் கூட ஒருவேளை அகியாவும் அகிமேலேக்கும் அண்ணன் தம்பிங்க, ஏற்கனவே அகியா சவுலோட சேர்ந்து இருக்கிறாரு, அகிமேலேக்கு போய் சொல்லி விட்டுருவாருன்ற பயத்தினால அச்சத்தினால அவர் அங்கே போய் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருடைய பொய்யினுடைய விளைவு என்னாச்சு? 1 சாமுவேல் 22வது அதிகாரம் 16வது வசனம். ராஜாவோ சவுல் ராஜா, அகிமேலேக்கே, நீயும் உன் தகப்பன் வீட்டார் அனைவரும் சாகவே சாக வேண்டும் என்றான். பின்பு ராஜா தன் அண்டையிலே நிற்கிற சேவகரை நோக்கி, நீங்கள் போய் கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்லுங்கள், அவர்கள் கையும் தாவீதோடு இருக்கிறது. அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும், தாவீது ஓடிப்போகிறதை அவன் ஓடிப்போகிறதை அவர்கள் அறிந்திருந்தும் அதை எனக்கு வெளிப்படுத்தவில்லை என்றான். ராஜாவின் வேலைக்காரரோ கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல தங்கள் கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. அப்பொழுது ராஜா இந்த ஏதோமியனாகிய இந்த தோவேக்கை நோக்கி, நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஏதோமியனாகிய தோவேக்கு ஆசாரியர்கள் மேல் விழுந்து சணநூல் ஏபோத்தை தரித்திருக்கும் 85 பேரை அன்றைய தினம் கொன்றான். அவங்கள மட்டும் கொல்லல, ஆசாரியர்களின் பட்டணமாகிய நோபிலும் உள்ள புருஷரையும் ஸ்திரீகளையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் பட்டய கருக்கினால் வெட்டி போட்டான். அந்த ஏதோமியனாகி அந்த தோவேக்கு ஒரே ஆள் 85 ஆசாரியர்களையும் அவங்களுடைய மனைவிகளையும் ஆண் பிள்ளைகள் குழந்தைகள் வாலிபர்கள் அவங்களுடைய ஆடு மாடு கழுதைகள் எல்லாத்தையும் அந்த தோவேக்கு வெட்டி போடுறான். இந்த அகிமேலேக்கு செத்து போறார். அவங்களோட கூட இருந்த அந்த ஆசாரியர் கூட்டம் 85 பேர் செத்து போறாங்க. இதை குறித்து தான் இன்னைக்கு உங்களோட சிம்பிளா சொல்லணும்னு விரும்புகிறேன். ஆனால் இதை விளக்கி சொல்லணும். எதனால இந்த அகிமேலேக்கு செத்து போனார்? தாவீதுக்கு உளவாளியா, தாவீதுக்கு சிநேகிதனாக ஒரு தேச துரோகியோடு அகிமேலேக்கு இணைஞ்சதுனால தான் சவுல் ராஜா துணிந்து ஆசாரியர்களை வெட்டி போட்டாலும் கூட 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துக்கு போனாதான் இதை நம்ம விளங்கிக் கொள்ள முடியும். 1 சாமுவேல் 2வது அதிகாரத்தில் என்ன நடக்குது? ஏலி கிட்ட ஒரு மனிதன் வந்து பேசுறாரு. அவர் பேரே சொல்லப்படல. 1 சாமுவேல் 2வது அதிகாரம். சாமுவேல் பிள்ளையாண்டான் இடத்துல கர்த்தரே வந்து சாமுவேலேன்னு கூப்பிட்டு சொல்றதுக்கு முன்னாலேயே 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 27 வாசித்து பார்த்தீங்கன்னா, தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து, யார் அந்த தேவனுடைய மனுஷன் தெரியாது, பேர் தெரியாது, ஒருவேளை ஒரு ப்ராஃபட் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்திருக்கலாம். அந்த தேவனுடைய மனுஷன் ஏலியினிடத்தில் வந்து அவர் கர்த்தருடைய நியாய தீர்ப்பை தேவ நீதியை அவர் வந்து தீர்க்க தரிசனமாக சொல்லிட்டு போறார். என்ன சொல்றாரு? 28 பிற்பகுதி, உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்தருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? எவ்வளவு பெரிய வார்த்தை. ஐ கேவ் டு த ஹவுஸ் ஆஃப் யுவர் ஃபாதர் ஆல் மை ஆஃபரிங்ஸ் பை ஃபயர். இஸ்ரவேல் மக்கள், யூத மக்கள், எபிரேயர்கள் எகிப்தில் பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி, 27வது வசனம், 28, என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களிலெல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு
ஆசாரியர்களுக்கு, லேவியர்களுக்கு, இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? எல்லாத்தையும் நான் கொடுத்தேனே. அப்படி இருக்கும்போது 29 பிற்பகுதி கடைசி வரி, நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன். ஏலியை பார்த்து தேவனுடைய மனுஷன் என்ன சொல்றாரு? உன் பிள்ளைகளை ரொம்ப மதிக்கிற, என்னை பார்க்கலாம் அதிகமா உன் குமாரரை மதிக்கிற ஓப்னி பினேகாச. அவங்களுடைய செயல்கள் எப்படி இருந்தது, அதனுடைய விளைவு என்ன? 1 சாமுவேல் 2:17, மனுஷர் கர்த்தரின் காணிக்கை வெறுப்பாய் எண்ணினார்கள். அத ஏலியே சொல்றாரு ஓப்னி பினேகாஸ்ட. 1 சாமுவேல் 2:24, என் குமாரரே வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமா இருக்கிறீர்களே. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதுக்கு ஓப்னி பினேகாஸ் காரணமா இருந்தாங்க. கர்த்தரின் காணிக்கைய இஸ்ரவேல் மக்கள் வெறுக்கிறதற்கு இந்த ஓப்னி பினேகாஸ் காரணமா இருந்தாங்க. ஆனாலும் அத ஏலி சொன்னாரே ஒழிய அவங்கள தடுத்து நிறுத்தல. அதை தான் கர்த்தர் பார்க்கிறாரு. நீ அவங்கள அடக்கல. சாமுவேல் மூலமாக அதான் சொல்றாரு, குழந்தை சாமுவேல்கிட்ட சொல்றாரு. 1 சாமுவேல் 3:13, அவன் குமாரர் தங்கள் மேல் சாபத்தை வரப்பண்ணுகிறதை ஏலி அறிந்திருந்தும் அவர்களை அடக்காமற் போன பாவத்து நிமித்தம். அவங்கள கண்டிச்சாரு, இல்லைன்னு சொல்லக்கூடாது, கூப்பிட்டு வச்சு பேசினாரு தான். ஆனா அவங்கள அடக்காமற் போன பாவத்து நிமித்தம் நான் ஏலியின் குடும்பத்துக்கு என்றும் நீங்காத நியாய தீர்ப்பு செய்வேன் என்று அவனுக்கு அறிவித்தேன். என்ன ஆண்டவர் சொன்னார் அந்த தேவனுடைய மனுஷனை கொண்டு ஏலியின் இடத்துல? 30வது வசனம் கடைசி வரி, என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனப்படுவார்கள். 32வது வசனம் கடைசி வரி, ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. 33வது வசனத்தின் கடைசி வரி, உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். 35வது வசனம், நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணுவேன். அப்போ இங்க ஏலியின் இடத்துல ஒரு நியாய தீர்ப்பு ஏற்கனவே 1 சாமுவேல் 2வது அதிகாரத்துல ஒரு தேவனுடைய மனுஷன் மூலமாக சொல்லப்பட்டது. ஓப்னி பினேகாசனுடைய அக்கிரம செயல்களின் நிமித்தம் ஏற்கனவே ஒரு நியாய தீர்ப்பு, ஒரு தேவ நீதி சொல்லப்பட்டது. அது 2வது முறை சாமுவேல் மூலமாகவும் சொல்லப்பட்டது. சாமுவேல் மூலமா சொல்லும் போது கர்த்தர் சாமுவேல்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? 1 சாமுவேல் 3:11, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இதோ நான் இஸ்ரவேலில் ஒரு காரியத்தை செய்வேன், அதை கேட்கிற ஒவ்வொருவனுடைய 2 காதுகளிலும் அது தொனித்து கொண்டிருக்கும். அதுக்கு 2 இஸ்ரவேலருடைய மக்களுடைய காதுகள்ல அது தொனித்து கொண்டே இருக்கும் இந்த செய்தி. அதை தொடங்கவும் அதை முடிக்கவும் போகிறேன்னு 12வது வசனத்துல வாசிக்கிறோம். அப்ப இங்க ஏலியனுடைய குடும்பத்தாருக்கு ஒரு தீர்ப்பு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. உன் வீட்டில் ஒருபோதும் ஒரு கிழவனும் இருப்பதும் இல்லை, உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். அப்படின்னா ஏலியினுடைய பிள்ளைகள் ஓப்னி பினேகாஸ். இந்த பினேகாசனுடைய மனைவி சாக போற நேரத்துல பெத்த பிள்ளை தான் இக்கபோத். இக்கபோத்தினுடைய சகோதரன் தான் அகிதூப். அகிதூப்பினுடைய பிள்ளைகள் தான் அகிமேலேக்கும் அகியாவும். இப்ப அகிமேலேக்கு ஒரு தீமையும் செய்யல. நோப் என்கிற பட்டணத்துல 85 ஆசாரியர்கள், ஆசாரியர்களுடைய பட்டணம் என்று அழைக்கப்படுகிற நோப் என்கிற பட்டணத்துல உடன்படிக்கை பெட்டி இல்லை. ஆனாலும் ஆசாரிய வகுப்பு, ஆசாரியருடைய அந்த ஏலியனுடைய குடும்பத்தார், அதனால அந்த வம்சா வழியில அகிமேலேக்கு அங்க ஆசாரியனாக இருக்கிறாரு. சமூகத்து அப்பங்களை அங்க லேவியராம் புஸ்தகத்துல சொல்லப்பட்டபடி அதை ஒழுங்கா அவங்க 12 அப்பங்களை சுட்டு அதை 6 6ஆக 2 அடுக்கு அடுக்கி வைக்கணும், தூபம் காட்டணும். இப்படியெல்லாம் அவங்க அந்த முறைமையின்படி அவங்க ஆசாரிய ஊழியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எத்தனாவது தலைமுறை? 3வது தலைமுறை. ஏலிக்கு அடுத்து பினேகாஸ், பினேகாசினுடைய மகன் அகிதூப், அகிதூப்பினுடைய மகன் தான் அகிமேலேக். இந்த அகிமேலேக்கினுடைய குடும்பத்திலேயே அந்த ஊர்ல இருந்த 85 ஆசாரியர்கள் வாழ வயதுல அவங்க செத்து போனது எதனால அப்படின்னு பார்த்தா, ஒரு வகையில தாவீது சொன்ன பொய்யினால, இன்னொரு வகையில சொல்லணும்னா ஏலிக்கு சொல்லப்பட்ட தேவ நியாய தீர்ப்பின் நிமித்தம்
ஏலியினுடைய வம்சத்தில் ஒரு கிழவனும் இருக்க மாட்டாங்க. வாழ வயதில் அவங்க எல்லாரும் செத்து போவாங்க. இது சொல்லப்பட்ட தீர்ப்பு. உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். இப்போ இந்த வசனத்தோடு வசனத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது இங்கே தான் நமக்கு தெரியுது, தேவனுடைய கோபத்தினால் தேவ நீதி வெளிப்படுகிறது. ஆண்டவர் அதை கணக்கு கேட்கிறார். அதை அந்த பார்வையோடு இதை பார்க்கும்போது எந்த அளவுக்கு ஓப்னி பிணைகாசனுடைய பாவம் அக்கிரமம் பெருசாக இருந்தது. தேவ ஜனம் மீறி நடப்பதற்கும் கர்த்தருக்கு இடுகிற காணிக்கையை தேவ ஜனம் வெறுப்பதற்கும், அந்த காணிக்கையே கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணுவதற்கு அவங்க நடந்துக்கிட்டாங்க. இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாக எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்லி வேலைக்காரரை வச்சு மிரட்டி அந்த கறி துண்டுகளை பிடுங்கி வாங்குறது, காணிக்கைகளை பிடுங்கி வாங்குறது. இப்பொழுதே கொடு, இல்லைன்னா பலவந்தமாக எடுத்துக்கொள்ளுவேன்னு சொல்றது. அவங்க வச்சிருந்த அந்த கூரான அந்த ஆயுதம், அந்த 3 கூறுள்ள ஒரு ஆயுதம், அந்த திரிசூலம் மாதிரி, அந்த ஆயுதத்தில் வருகிறதெல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். கிடைக்கிற இடத்துல குத்துறது, எப்படியாவது காணிக்கையை பிடுங்கணும், கேட்டு வாங்கணும். அதனால கர்த்தருக்கு செலுத்துகிற காணிக்கையை அருவருப்பா போற மாதிரி தேவ ஜனம் மீறி போகிறதுக்கு அவங்க அந்த கொழுப்பு தகனிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பச்சையா கறி இருக்கும்போதே கொடு, அவித்த கறிலாம் எனக்கு வேணாம், அது பச்சையாவே கொடு, பச்சை இறைச்சி அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்று இந்த ஓப்னி பிணைகாசனுடைய வேலைக்காரர்கள் போய் மக்களிடத்துல அவங்க கொண்டு வருகிற அந்த பலிகள் எல்லாம், கறிகள் எல்லாம், அவங்க அந்த பரிசுத்தமான பலிகள், பரிசுத்த ஸ்தலத்தில் புசிக்க வேண்டிய பலிகள், அந்த இடத்துல அவங்க வேசித்தனம் பண்ணாங்க. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 21:22 21வது அதிகாரம் 22வது அதிகாரத்தில் கர்த்தர் இந்த அகிமேலேக்கு அந்த மக்கள் அவங்க எல்லாம் செத்து போகிறாங்க. இதை நாம் இங்கே என்ன பார்க்குறோம், இன்னைக்கு புதிய ஏற்பாட்டின் காலத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். அவர் எந்த அளவுக்கு நம்மளை நேசிக்கிறாருன்னா, அவர் நமக்கு பதிலாக பாவமானார். அதாவது இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் என்னாகும் 21வது அதிகாரத்தில் அந்த பாம்பு கடியிலிருந்து மக்களை குணமாக்குவதற்கு ஒரு வெண்கல பாம்பு ஒன்று அந்த ஒரு கோலால் உயர்த்தி பிடிக்க மோசேக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆனால் இன்னைக்கு சிலுவை என்பது ஏதோ ஒரு கழுத்தில் மாட்டிக்கிறது, ஒரு தொழுகை பீடத்தில் மாலையிடுறது, அப்படிப்பட்ட ஒரு சிலுவை அடையாளம் அல்ல. இது பாவத்தின் அடிமைத்தனத்தில் தவிக்கிற மக்களை விடுவிப்பதற்கு கிறிஸ்துவின் சிலுவை உயர்த்தப்பட வேண்டும். அதாவது ஒரு பாம்பு கடிக்கு நிவாரணம் அப்படி எது இன்னொரு பாம்பு, என்னாகும் 21 படி. அதுபோல சிலுவை மரணத்தின் மூலமாக தான் நமக்காய் இயேசு கிறிஸ்து பாவமாகி பாவத்தை மரணத்தையும் அவர் கொன்றார். ஸோ அந்த நமக்கு பதிலாக இயேசு கிறிஸ்து பாவியாகல, பாவமானார். பாவத்தையும் மரணத்தையும் அவர் கொன்று வென்றார். அந்த இயேசு கிறிஸ்துவை நாம் உயர்த்தும் போது, சிலுவையின் உபதேசத்தை நாம் ஏன் உயர்த்துகிறோம், அந்த சாபத்திலிருந்து நம்மை விடுவித்தார். ஏலியினுடைய சாபம், ஓப்னி பினேகாசினுடைய பாவம், அகிதூபினுடைய மகன் அகிமேலேக்கின் இடத்துல கேட்கப்பட்டது. ஆனால் நம்முடைய பாவங்கள் அங்கே சிலுவையில் இயேசு கிறிஸ்து நிறைவேற்றி விட்டார். நம்ம எல்லாருடைய பாவங்களையும் சிலுவையில் அவர் சுமந்தார். பழைய ஏற்பாட்டில் நம்ம வாசிக்கிறோம், இந்த தாவீதினுடைய இந்த தப்பி ஓடுகிற இந்த செயலில் காலத்தில் கூட அந்த ஏலியனிடத்தில் தேவ மனுஷன் அனுப்பி சொன்ன காரியத்தை கர்த்தர் இங்கே நிறைவேற்றுறார். அதை தான் நம்ம ஒரு நூல் போல் அதை புரிந்து கொள்ளும்போது, கர்த்தருடைய நீதி ஏற்ற காலத்தில் அவருடைய விதத்தில் அவருடைய வழியில் இந்த
ஏதோமியனாகிய தோவேக்கு கர்த்தருடைய சந்நிதியில அன்றைய தினம் ஏன் தடைப்பட்டிருக்க வேண்டும்? 1 சாமுவேல் 21:7. அங்க தடைப்பட்டதற்கு ஒரு காரணம், ஒரு முகாந்திரம் இருந்தது. ஏன்னா தாவீது கோலியாத்தை கொல்வதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. தாவீது சொல்றார், நான் இங்க வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையான்னு. இங்க நோபு பட்டணத்திற்கு தாவீது வந்ததற்கும் ஒரு முகாந்திரம் இருந்தது. அது ஏன்னா கர்த்தர் சொன்ன நியாயத்தீர்ப்பு, தேவனுடைய நீதி, அங்க ஜட்ஜ்மெண்ட் நிறைவேற வேண்டும். அதற்கு தாவீது அவர் பாட்டு வந்தாரு, அப்பம் புசிச்சாரு. அவர் அங்க பட்டயத்தை, கோலியாத்துடைய பட்டயத்தை கேட்டு வாங்கிட்டு அவர் போயிட்டாரு. ஆனால் இதனுடைய விளைவு சவுல் ராஜாவுக்கு கோபம் வந்து, சவுல் ராஜா அந்த அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கையும் அங்கிருந்த 85 ஆசாரியர்களையும், மனைவி, பிள்ளைகள், குழந்தைகள், மாடுகள், கழுதைகள், ஆடுகளையும், ஏதோமியனாகிய, அங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்களே அந்த ஆசாரியர்களை வெட்டுகிறதற்கு அவங்களும் சாபத்தை வாங்கி கொள்ளாதபடிக்கு அங்க ஒரு இஸ்ரவேல் அல்லாத ஒரு ஏதோமியன், ஒரு புறஜாதி, புறவினத்தான், அவன் அங்க அந்த நேரத்துல சவுளுடைய மெய்ப்பெருக்கு தலைவனாக அவன் உயர்த்தப்பட்டு அந்த ஏதோமியன் கையினால அங்க நீதி வழங்கப்படுது. ஸோ அது அங்கேயும் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள், சவுளுடைய வேலைக்காரர்கள், அவங்க என்ன சொல்றாங்க? கர்த்தருடைய ஆசாரியர்களை கொல்ல சவுளுடைய வேலைக்காரர்கள் அவங்களுடைய கைகளை நீட்ட சம்மதிக்கவில்லை. நாங்கள் ஆசாரியர்களை வெட்ட மாட்டோம், ராஜாவே சொன்னாலும் வெட்ட மாட்டோம்னு சொல்லி அவங்க கீழ்ப்படுறாங்க. ஆனால் ஏதோமியனாகிய அந்த தோவேக்கு தான் அந்த நீதி வழங்குகிறான். அல்லது தோவேக்கின் கையினாலே கர்த்தர் ஏலியனுடைய சந்ததியில் பிறந்த அந்த பினேகாசினுடைய பேரன் அகிமேலேக்கு, ஏலியனுடைய கொள்ளு பேரன் அகிமேலேக்கு, அகிதூபின் குமாரனாகிய அகிமேலேக்கினுடைய குடும்பத்தார கர்த்தர் அங்க கொல்றாரு, அல்லது கொல்லுவதற்கு அனுமதிக்கிறார், அல்லது நீதி வழங்குகிறார். இது நம்ம மேலோட்டமா வாசித்தா 1 சாமுவேல் 21, 22 அது புரியாது. ஆனா 1 சாமுவேல் 2வது அதிகாரத்திலிருந்து சொல்லப்பட்ட அந்த தேவ நீதியை நாம நூல் போல அதை பிடித்து அதை வாசிக்கும் போது, இந்த நோபு பட்டணத்திற்கு தாவீது வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. அது கர்த்தருடைய நீதி வழங்கப்படுவதற்காக. அவர் விசாரிக்கிற ஆண்டவர், அவர் நம்மளை அன்பாய் விசாரிக்கிற ஆண்டவரும் கூட. அதே நேரத்தில் நீதிமானுக்கு பூமியிலேயே சரி கட்டப்படும் என்று நாம் வாசிக்கிறோம். இது ரொம்ப ஒரு நிதானமாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். கர்த்தர் இந்த 1 சாமுவேல் 21 இன்னும் நமக்கு அடுத்தடுத்து நாம் தியானிக்க இருக்கிற கூட்டங்களில் கர்த்தருடைய வார்த்தையின் மூலம் கர்த்தருடைய வழிகளை நமக்கு புரிய வைப்பாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அதிகாரத்தில் 1 சாமுவேல் 21 கர்த்தர் இந்த தோவேக்கு என்கிற இந்த ஏதோமியனை சவுளுடைய வேலைக்காரனாக, அதுவும் சவுளுடைய மெய்ப்பெருக்கு தலைவனாக உயர்த்தியதற்கும் ஒரு முகாந்திரம் இருந்தது. அன்றைய தினம், அந்த நாளில் அந்த நோபு பட்டணத்திற்கு அந்த தோவேக்கு வருவதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. அந்த மனிதன் தடைப்பட்டு இருப்பதற்கு ஒரு முகாந்திரம் இருந்தது. இதெல்லாம் நீர் தான் செய்கிறீர். நீர் எவ்வளவாய் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர், நீர் எப்படி பாவத்தை வெறுக்கிறவர், நீர் எப்படி அங்க ஏலியினுடைய குடும்பத்தாரை நீர் நியாயம் தீர்த்தீர் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனாலும் இந்த அகிமேலேக்கின் வீட்டார் அவங்க அப்பாவி ஜனங்கள். அவங்க எந்த ஒரு காரியத்தையும் செய்யலை, அவங்க எந்த அநியாயமும் செய்யலை. ஆனால் அவங்களுடைய தகப்பன் பினேகாஸ் செய்த அக்கிரமத்து நிமித்தம் அகிதூபினுடைய மகன் அகிமேலேக்கு, அவங்க வீட்டார், அவங்க குழந்தைகள் அதை அனுபவித்தார்கள். ஒரு கிழவனும் இல்லாதபடிக்கு வாழ வயதில் அவங்க எல்லாரும் இறந்து போனாங்க. ஆண்டவருடைய வார்த்தை, நீர் ஒரு தேவ மனுஷனை அனுப்பி நீர் சொன்ன அந்த வார்த்தையை நீர் நிறைவேற்றினீர். அதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உம்முடைய வார்த்தைக்கு பயப்பட, கீழ்ப்படிய எங்களுக்கு கிருபையும் ஞானமும் தாரும். மீதமுள்ள உம்முடைய வேத ஆராய்ச்சி கூட்டத்திலும் கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய வழிகளை எங்களுக்கு கற்றுத் தருவீராக. சிலுவையில் எங்களுக்காக பாவத்தையும் மரணத்தையும் கொன்று எங்களுக்கு வரவேண்டிய சாபத்தையும் தேவ நீதியையும் தேவ கோபத்தையும், சிலுவையிலே எங்களுக்காக அடிக்கப்பட்ட எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, தேவ ஆட்டுக்குட்டியான எங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்.
அவருடைய இரத்தத்தினால் எங்கள் பாவங்களை கழுவி சுத்திகரிப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எங்களுடைய அக்கிரமங்களை எல்லாம், எங்களுடைய நோய்கள், சாபங்களை எல்லாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே நீர் சுமந்து கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிலுவையின் உபதேசத்தை நாங்கள் கொண்டு செல்ல, எடுத்து உரைக்க எங்களுக்கு கிருபை தாரும். எங்களை நீர் கிருபையாய் எங்களை நீர் மீட்டு எங்களுக்கு நீர் நீதிமான்கள் என்கிற அந்த ஒரு ஸ்தானத்தை கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய இரத்தத்து நிமித்தம், அவருடைய மரணத்து நிமித்தம் நீர் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் நாங்கள் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரத்தம் சிந்தப்பட்ட அந்த புதிய உடன்படிக்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபை பெருகட்டும். உம்முடைய அன்பை எண்ணி பார்க்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஜெபத்தை எங்கள் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.